உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மகர ராசி, மகர லக்னம், ஜாக்பாட் ராசியில் நீங்களும் ஒருத்தர். ஐயா என்னங்கய்யா சொல்கிறீங்க அப்படின்னா, இது பாருங்கள், நம்மளுக்கு 7-8 வருஷம் சனி பயிற்சிலாம் முடிஞ்சு போச்சு, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. போன வருஷமே எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களை பார்த்துருந்தாரு. அக்டோபர், நவம்பர் அந்த டைம் தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நிறைய ஏதாவது ட்ரிகர் ஆகிருக்கும். மேரேஜ் சம்மந்தமாகவோ ஒருத்தருக்கு எல்லாமே நடந்துடாது. அவங்கவுங்க அந்தந்த வயசில் இருக்கவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ 50 வயசில் இருக்காருன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருந்ததுன்னா அவருக்கு கல்யாணம் நடக்கும்ன்றதுல அவருக்கு வேலையில் ஏதாவது நல்லது நடந்திருக்கும். சரிங்களா? அதேமாதிரி இப்போ 25 வயசில் ஒருத்தர் கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்காருன்னா அவருக்கு கல்யாணம் சம்மந்தமாக நடந்திருக்கும். ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். அப்படியே யாராவது இல்லை எனக்கு நடக்கலைன்னு அடம் பிடிச்சிங்கன்னா இப்போ நடக்கும். ஏன்னா இப்போ குரு பகவான் உங்களை அழகாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 7ஆம் பார்வையை பார்க்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? மெயினாக என்னென்ன நடக்குன்னா கல்யாணம் நடக்கும். யாராவது போன வருஷம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அந்த ஸ்லாட்டனா இந்த வருஷம் பண்ணிவிடுங்க. போன வருஷம் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டேன், நான் பண்ணலைன்ட்டு இந்த வருஷமும் கேட்டு பண்ணலன்னா கம்பெனி பொறுப்பாகாது. அதனால் நீங்கள் முதல்ல கல்யாணத்துக்கு பண்ணுங்கள். டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது ஒன்று. வேறு என்னென்ன விஷயம் உங்களுக்குன்னா, தனம் முக்கியமாக முயற்சி. நான் எப்பவுமே சொல்லுதுங்க, பொதுவாகவே மகரத்துக்கு தொடர்ந்து அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு தொடர்ந்து உழைச்சி தான் அவங்க முன்னேறி இருப்பாங்க. இந்த தடவை நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். இப்போல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சாலும் ஆண்டவன் நல்லா தூக்கி விடுவான். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு விதமான அப்லிஃப்ட்மெண்ட் நடக்கும். முக்கியமாக இதெல்லாம் நவம்பருக்குள்ளேயே பண்ணிவிடுங்க. ஏன்னா டிசம்பர் 5 ராகு பகவான் உள்ளே வந்துடுவார். அப்புறம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் பயப்பட வேணாம். குரு பகவான் பார்க்கறதுனால காப்பாற்றுறார் மனுஷன். இருந்தாலும் எந்த நல்லதாக இருந்தாலும் நவம்பருக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மென்மேலும் சிறப்பை தரும். தொழில் பண்ணுறவங்க எனக்கு எப்பயுமே ரொம்ப ஆசையாக சொல்லுவேன் மகரத்துக்கு. ஏன்னா வாழ்க்கையில் அவங்க பட்ட அடி அந்த மாதிரி அதனால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ப்ராஃபிட் வரும். வெளியே ஏதாவது காசு கொடுத்து வராமல் இருக்குது, பிஸ்னஸில் கிரெடிட் கொடுத்துட்டு வராமல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த தடவை அந்த காசெல்லாம் வரும். பிஸ்னஸில் நல்லா முன்னேறிங்க, சரியான முன்னேற்றம் தரும். இதுதான் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம். ஸோ கல்யாணம் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஏன்னா போன வருஷமே நிறைய நல்லது நடந்துச்சு மகரத்துக்கு வேலையில். யாராவது நடக்கலைன்னா சார்ட்டை தான் பார்க்கணும்.
உங்கள் ஜாதகம் என்னன்னு தான் பார்க்கணும். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்குது இந்த வருஷம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா ரங்கநாதர், ரங்கநாயகி. ஏன்னா ராகு பகவான்லாம் உள்ளே வர்றதுனால ரங்கநாதர், ரங்கநாயகி வழிபடுங்க. அதே ஸ்ரீரங்கத்தில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர், அவரை வழிபடுங்க. இவங்கெல்லாம் குரு நாள், வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வழிபடலாம். இல்லைன்னா சனிக்கிழமை நீங்கள் வந்து குளிகை நேரம் காலைல 6:30 மணி அந்த டைமில் வழிபட்டாலும் ரொம்ப சிறப்பாக. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. தயிர் சாதம், எள்ளு சாதம் அன்னதானமாக கொடுக்க இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ், நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன், நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.